பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வேத பகுதி, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. லவ் யுவர் எனிமீஸ் அண்ட் ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூ. மேத்யூ சாப்டர் 5:44. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களையும் நமக்கு கேடு நினைக்கிற எல்லாரையுமே நம்ம நேசிக்கணும் அப்படின்னு தேவன் சொல்கிறாருங்க. இது எப்படி முடியும்? நம்ம மனுஷங்க தானே, இது எப்படி முடியும்? நம்மளுக்கு ஒருத்தவங்க கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அவங்கள எப்படி நேசிக்கிறது, அவங்களுக்காக எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதுதாங்க, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்ததுன்னா, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் அப்படி இருக்க முடியுங்க. அப்படி நமக்கு துன்பப்படுத்துகிறவங்களை நம்ம சிநேகிக்கும் பொழுது, அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது தேவன் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பாருங்க. நம்மளுடைய பிள்ளை அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளே, நம்ம உள்ளத்தை பார்த்து நமக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்மளுக்கு எதிராக யார் இருந்தாலுமே நம்ம சத்துருக்களையே நம்ம சிநேகித்து அவங்க மேலே நம்ம அன்பு கூறணுங்க. யாராவது நம்மளை திட்டுறாங்களா, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். நம்ம மேலே குற்றம் சுமத்துறாங்களா, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். நம்ம மேலே எப்போதுமே ஒரு ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம எப்போவுமே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும், எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நாங்கள் அன்பு கூறணும். எங்கள் மனதார நாங்கள் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணணும். இந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.